ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான பீட்ரூட் சாதம் தாங்க. வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வருந்ததும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அதுக்கு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். எப்போ சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டில் நம்ம தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே நிறைய தண்ணி இருக்கிறதுனால அப்படியே வெந்துடும். தட்டு போட்டு மூடி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பீட்ரூட் நல்லாவே வெந்தாச்சு. இப்போது பீட்ரூட்டுக்கு தேவையான மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. பீட்ரூட் ஆல்ரெடி நல்லா வெந்தாச்சு. மிளகாய் பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் ரெடி. இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு, இது கூடவே நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் பீட்ரூட்டோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். அப்புறம் என்னங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.